நமது பள்ளியில் இறுதி வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் டிசி ஜெனரேட் செய்து காமன் பூல் அனுப்பிய பிறகு மற்ற வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு உயர்நிலை வகுப்பிலிருந்து கீழ்நிலை வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பாக எவ்வாறு ப்ரமோஷன் வழங்குவது என்பது குறித்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வழங்குவது யாருன்னா பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. மற்ற ஆப் கூட ஒப்பிடும்போது இந்த ஆப்ல எல்லா பிரைசஸுமே ரொம்ப 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 கம்மியான விலையில கிடைக்கும். நீங்க மற்ற ஷாப்பிங் ஆப்ஸ் ஒப்பிட்டு பார்த்து எதுல உங்களுக்கு கம்மியா இருக்கோ அதுல பாருங்க. இதுல கண்டிப்பா 3% மற்ற பொருட்களோடு ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ல வாங்க ட்ரை பண்ணுங்க. அதற்கு உங்களது கம்ப்யூட்டர் ஒரு மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க ஸ்கூலோட 11 டிஜிட் யூரேஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எம்இஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லாகின் பட்டனை பிரஸ் பண்ணிருந்தா உங்க ஸ்கூலோட எம்இஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும். நீங்க மொபைல்ல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் மெனுவில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வழங்குவதற்கு முன்பாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல ஸ்டூடெண்ட் சம்மரி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதோ உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புகளின் விவரங்கள் வந்திருக்கும். அதே போல இறுதி வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய எண்ணிக்கை 0 இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த வகுப்புல மாணவர்கள் எண்ணிக்கை காண்பித்தால் யாராவது மாணவர்களுக்கு நீங்கள் டிசி வழங்காமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவர்களுக்கு டிசி வழங்கிய பின்னர் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் எண்ணிக்கை 0 ஆனதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும். அதே போல ப்ரொமோஷன் வழங்குவதற்கு முன்பு கீழ்நிலை வகுப்புகளில் உள்ள செக்ஷனின் எண்ணிக்கையோ அந்த மாணவர்களை ப்ரொமோட் செய்யப்பட இருக்கும் வகுப்புகளில் உள்ள செக்ஷனின் எண்ணிக்கையோ சரியா இருக்குதா அப்படின்ற உறுதிப்படுத்திக்கோங்க. தவறு இருக்கக்கூடிய பட்சத்துல தான் நம்ம சரியான முறையில் ப்ரொமோஷன் மேற்கொள்ள முடியும். அதே போல எந்த வகுப்பில் அது செக்ஷன் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த வகுப்பிற்கு நீங்கள் செக்ஷன் கிரியேட் செய்த பிறகு ப்ரொமோஷன் பணியை மேற்கொள்ளுங்கள். எங்களது பள்ளியில் சென்ற வருடம் 1ஆம் வகுப்பில் மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் அந்த செக்ஷனை நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். புதிதாக நம்ம ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணுவதற்கு உங்களுடைய லாகின் பேஜிலேயே மெனுல ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல ஸ்கூல் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கோம். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லயே பிளஸ் ஆர் அப்படின்ட்டு ப்ளூ கலர் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த வகுப்புக்கு நீங்க புதிதாக செக்ஷன் கிரியேட் பண்ணமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல செக்ஷன் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதே போல மீடியம் அப்படிங்கிற இடத்துல டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு மீடியமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ணுவதற்கு அவருக்கு கீழே இருக்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் டீச்சர் நேமை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்க சேவ் கொடுத்ததும் அந்த வகுப்பிற்கு புதிதாக ஒரு செக்ஷன் கிரியேட் ஆகிட்டு வந்திருக்கும். இது போல எளிமையான முறையை நாம் செக்ஷன் கிரியேட் செய்து கொள்ளலாம். இந்த விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் ப்ரொமோஷன் பணியை மேற்கொள்ளலாம். ப்ரொமோஷன் மேற்கொள்வதற்கு மெனுவில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல 4ஆவதா ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதுல லெஃப்ட் சைட்ல ஃப்ரம் அப்படின்னு இருக்கும், ரைட் சைட்ல டூ அப்படின்னு வந்திருக்கும். எங்களது பள்ளி தொடக்க பள்ளி அப்படிங்கிறதுனால இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் டிசி ஜெனரேட் செய்து காமன் போல் அனுப்பிவிட்டோம். எனவே எங்களது பள்ளியில் மீதமுள்ள வகுப்பு 1 முதல் 4ஆம் வகுப்பு வரை உள்ளது. இப்போ எங்களது பள்ளியில் 5ஆம் வகுப்பு எம்டிஏ இருக்கிற காரணத்தினால 4ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களை நாங்கள் 5ஆம் வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணுவதற்கு ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல 4ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களது பள்ளியில எது உயர்நிலை வகுப்போ அதற்கு கீழ்நிலையில் உள்ள வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது பள்ளி மிடில் ஸ்கூலா இருந்தா 8ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு நீங்க டிசி ஜெனரேட் செய்து காமன் பூல் அனுப்பிய பிறகு ப்ரொமோஷன் பணியை 7ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கலாம். தொடக்க பள்ளியை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பு தான் இறுதி வகுப்பு என்பதனால அதற்கு கீழ் உள்ள அடுத்த வகுப்பு 4ஆம் வகுப்பு. எனவே 4ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்கள் பெயர் உங்களுக்கு வந்துடும். இந்த மாணவர்களை நீங்க 5ஆம் வகுப்பிற்கு ப்ரொமோட் பண்ணுவதற்கு 2 அப்படிங்கிற இடத்துல கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு 5th ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிட்டு அதே போல செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு எந்த செக்ஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்க ப்ரொமோட் பண்றீங்களோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல 4ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் பெயரும் காண்பிக்கும். நீங்க ஒவ்வொரு மாணவனை ப்ரொமோட் பண்றதா இருந்தா அந்த மாணவருடைய பெயரை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு சிங்கிள் லேயரா வந்திருக்கும். அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் நீங்க ப்ரொமோட் பண்ணுவதாக இருந்தால், அதற்கு கீழே இருக்கக்கூடிய டபுள் ஏரோவை கிளிக் பண்ணும்போது, அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் 5th ஸ்டாண்டர்டுக்கு மூவ் ஆயிடுவாங்க. மூவ் ஆனதுக்கு அப்புறம் பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ப்ரொமோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிருந்தோம் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் ப்ரொமோட்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ நாங்கள் 4ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களை 5ஆம் வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணிட்டோம். அடுத்து 3ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களை 4ஆம் வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணுவதற்கு திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல 3rd ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினதும் எங்களது பள்ளியில் 3ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பேரோட லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. இவங்க 4ஆம் வகுப்பிற்கு ப்ரொமோட் பண்ணுவதற்கு 2 அப்படிங்கிற இடத்துல 4ஆம் வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் மீடியம் அதே போல குரூப் செலக்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த அனைத்து மாணவர்களையும் 4ஆம் வகுப்பிற்கு ப்ரொமோட் பண்ணுவதற்கு பாகம் இருக்கக்கூடிய டபுள் ஏரோவை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினதும் அந்த மாணவர்கள் அனைத்தும் 4ஆம் வகுப்புக்கு மூவ் ஆயிட்டாங்க. இவங்க ப்ரொமோட் பண்றதுக்கு பாக்கம்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ப்ரொமோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினதும் ஆர் யூ ஷூர் வாண்ட் டு ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்ததும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ப்ரொமோட் ஆயிட்டாங்க. இது போல அதற்கடுத்த நிலையில் உள்ள வகுப்புகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வகுப்பாக ப்ரொமோட் செய்து கொள்ளலாம். இறுதியாக 1ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களை 2ஆம் வகுப்புக்கு நீங்கள் ப்ரொமோட் செய்யும் வரை இந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும்.